ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து தோல்லாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சின்னதாக நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இந்த மசாலா சால்ட் எல்லாமே எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த மாதிரி தெளிச்சுக்கோங்க. லைட்டாக தெளிச்சுட்டு லைட்டாக இந்த வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இதை ஊற வச்சிடலாம். நம்ம மார்னிங் செய்ய போகிறோம் அப்படின்னா நைட்டே கூட இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம இதை ஃப்ரை மட்டும் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம உருளைக்கிழங்கு ரைஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஆயிலெலாம் வெளியில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இடையில கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நல்லா குக் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு தொக்கு பதத்தில் வந்துடும். இதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரைஸ் வந்து நான் வீட்டில் ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு சமைக்கிற ரைஸ் தான், பொன்னி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அது வந்து நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே வேக வச்சு சுட சுட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைஸ்லேயே சால்ட்டு போட்டிருக்கேன், அதனால் நான் சால்ட்டு வந்து ஆட் பண்ணல. நீங்கள் ரைஸில் சால்ட்டு போடல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய உருளைக்கிழங்கு ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.